வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பாலிவுட்ல 2008ல வெளியான அனாமிகா தி அன்டோல்டு ஸ்டோரி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கமான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட பிளாட் என்னன்றதை நான் சொல்றேன். ஆக்சுவலா ஒரு பொண்ணு ஒரு பெரிய பிசினஸ் மேனை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிசினஸ் மேன்மே கல்யாணம் முடிச்சு அவரோட சொந்த ஊருக்கு கூட்டு போறாரு. அவர் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவரோட முன்னாள் வைஃப் மர்மமான முறையில காணாம போயிருக்காங்க. அவங்க இவரால கொல்லப்பட்டிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்றது இவங்களுக்கு தெரிய வருது. நம்ம ஹஸ்பண்ட் ஒருவேளை கொலை பண்ணிருப்பாரான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு என்னதான் ஆச்சுன்றதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் படத்தோட கதையா இருக்கும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஜியான்ற நம்ம படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க லேடிஸ் ஹாஸ்டல்ல தான் இருக்காங்க. அப்பதான் இவங்க வேலை பார்க்குற இடத்துல இருந்து கால் வருது. நீ உடனே ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி போ, அங்க ஒரு பிசினஸ் மேனை நீ பிக்கப் பண்ணும். அடுத்த 2-3 நாள் அவர் கூட இருந்து அவருக்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் நீ தான் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. பெஸ்ட் ஃப்ரெண்டை நைட்டு நேரம் எழுப்புறாங்க. நான் இந்த நேரத்துல போய் அவரை பிக்கப் பண்ணோம், நான் இப்பயே கிளம்புனாதான் கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஏறக்குறைய இப்ப விடிய காலையில ஆக போது, அதுக்குள்ள இவங்க கிளம்பணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி ஃப்ரெண்டுமே இவங்களை அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப ஏர்போர்ட்ல பிக்கப் பண்றதுக்காக இவங்க வந்துடுறாங்க. அவர் பேரு விக்ரம் அப்படின்றது போர்டை வச்ச மாதிரி தான் நின்றுட்டு இருக்காங்க. எல்லார்கிட்டயும் விக்ரமா விக்ரமான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட் கேக்குது. நான் தான் விக்ரம்னு சொல்லிட்டாரு. இவங்களுமே நான் ஜியான்ற மாதிரி இவங்களை பத்தி அறிமுகப்படுத்தி வச்சுக்கிறாங்க. உங்களுக்கான எல்லா விஷயத்தையும் நான் ரெடி பண்ணிட்டேன் சார், முதல்ல நம்ம ஹோட்டலுக்கு போயிடலான்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப என்னென்ன மீட்டிங்னு சொன்னீங்கன்னா நோட் பண்ணிப்பேன்ற மாதிரி இவங்களுமே நோட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களோட பைக்குள்ள கத்தி இருக்கிறத பாக்குறாரு. என்னங்க கத்தி வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாரு. கத்தி மட்டும் இல்ல சார், கன்னு கூட வச்சிருக்கேன். ஆனா இது ஃபேக் கன் தான். இதை தாண்டி பெப்பர் ஸ்ப்ரேவும் வச்சிருக்கேன். பொண்ணுங்க நைட்டு தனியா நடக்க முடியல, என் சேஃப்டிக்காக தான் இதெல்லாம் வச்சிருக்கேன்ற மாதிரி சொல்றாங்க. பரவாயில்ல, உசாரா தான் இருக்கீங்கன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. ஏற்கனவே ரூம் எல்லாம் புக் பண்ணிருப்பாங்க போல. இப்ப அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. ஜியா இருக்காங்கல்ல, கீயை வாங்குறதுக்காக ரிசப்ஷன்ல இருக்க லேடி கிட்ட பேசுறாங்க. இதுதான் ரூம்ன்ற மாதிரி கதவை திறக்கிறாங்க. ஆனா கதவை திறக்கவே மாட்டேங்குது. கதவை தட்டிட்டு இருக்காங்க. அப்ப உள்ள குளிச்சிட்டு இருக்கவர் இந்த இடத்துக்கு வராரு. இது என்னோட ரூம்னு சொல்றாரு. இல்ல இல்ல, இது எங்களுக்கான ரூம்ன்ற மாதிரி இவங்க பேசுறாங்க. அதுக்கப்புறம் தான் சாவியை வாங்கி விக்ரமா பாக்குறாரு. எங்க நம்ம வேற ஒரு பகுதிக்கு போனோங்க, நம்பர் 1 தான், ஆனா வேற வேற பகுதின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது இவங்க புக் பண்ணிருக்கிறது ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். அந்த இடத்துக்கு இவங்க போயிட்டு இருக்காங்க. இப்ப ஜியாவும் சாரி சரின்னு சொல்றாங்க. பரவாயில்ல இருக்கட்டும்ன்ற மாதிரி இவரும் கூட்டு போறாரு. இவர் போன் பேசிக்கிட்டே வராரு. என்ன இவருக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணும்ன்றதை இவங்க கிட்ட சொல்றாரு. இவங்க அதை கவனிச்சிருக்க மாட்டாங்க. சாரி சார், நீங்க போன்ல தான் பேசுறீங்கன்னு நினைச்சன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி இதுதான் எனக்கு வேணும்ன்ற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டை இவர் வேகமா சொல்றாரு. அதெல்லாம் இவங்க கேள்வியே பட்டிருக்க மாட்டாங்க. அதனால திரும்ப இவங்க யோசிக்கிறாங்க. சார் எனக்கு புரியலன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே சொல்லி சொல்லி கடுப்பாயிடுறாரு. நானே எடுத்துட்டு வரேன்ற மாதிரி இவரே பிரேக்ஃபாஸ்ட் வாங்குறதுக்காக போயிடுறாரு. இவங்களுக்குமே சேர்த்தே எடுத்துட்டு வந்திருக்காரு. இவங்க சொதப்பிக்கிட்டே இருக்காங்கல்ல, அதுக்காக இவர்கிட்ட சாரி கேட்குறாங்க. நீங்க வந்ததுல இருந்து அதிகம் சாரி தாங்க கேக்குறீங்க. இந்த மாதிரி வேலையில இருக்கவங்க அப்சர்வ் பண்றது ரொம்ப அதிகமா இருக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. மீட்டிங்க கூட இவங்க சொல்ல மறந்துடுறாங்க. அதுக்கும் சாரி கேக்குறாங்க. இப்ப இவரும் மீட்டிங்க்கு வந்து பேசிட்டு இருக்காரு. இப்ப வெளியே இருக்க இவங்க இருக்காங்கல்ல, ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. நான் பயங்கரமா சொதப்பிட்டேன், இவர் கம்ப்ளைண்ட் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு, எனக்கு வேலை போன மாதிரி தான் அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அம்மா அப்பாலாம் கிடையாது. இவங்க சம்பாதிக்கிறது மூலியமா தான் வண்டியை ஓட்டிட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. இப்ப ஈவினிங் டைம் இவங்க 2 பேருமே ஹோட்டல் ரூம்க்கு வந்துடுறாங்க. இவங்க பயங்கரமா சொதப்பினாங்கல்ல, அதுக்காக மன்னிப்புலாம் கேட்கறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும், இப்பதானே இந்த வேலை எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க, போக போக கத்துப்பீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க கம்ப்ளைண்ட்லாம் பண்ணுவீங்களான்ற மாதிரி இவங்க கேட்கறாங்க. நான் எதுக்கு இங்க கம்ப்ளைண்ட் பண்ண போறேன், அப்படிலாம் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்குன்னு யாருமே கிடையாது, என் காசை வச்சுதான் படிப்பெல்லாம் முடிச்சேன், அதுக்கப்புறம் இப்ப சம்பாரிச்சிட்டு இருக்கேன், இந்த வேலை போயிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம், அதனால தான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டேன்னு சொல்றாங்க. கொஞ்சம் இவங்க ஃபீலிங்கா பேசுறாங்கல்ல, இதை பாக்குற இவருக்கும் கஷ்டமா இருக்கு. இவர் இருக்கார்ல, இந்த வேலையை எப்படி பண்ணோன்றதை நான் உங்களுக்கு சொல்லி தரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன சொல்றீங்க, நீங்க சொல்லி தரீங்களான்ற மாதிரி அவங்க கேட்கறாங்க. ஆமாங்க, என்னோட வேலை போக மீதி டைம் நான் சும்மா தானே இருக்கேன், அந்த சும்மா இருக்கிற டைம் உங்களுக்கு சொல்லி தரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுக்குமே லைட்டா இவரை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இவங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப 2 பேருமே கிளம்பி ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஒருத்தர்கிட்ட எப்படி பேசணும், அவங்க சொல்றதை எப்படி நோட் பண்ணும் அப்படின்றதெல்லாம் இவர் சொல்லி தந்துகிட்டே வந்துட்டு இருக்காரு. இப்போ ஒரு இடத்துல ஒரு நபர் பூலாம் வித்துட்டு இருக்காரு. இவர் இருக்கார்ல, அவர்கிட்ட இருந்து பூவை வாங்கிக்கிறாரு. இந்தாங்க வச்சுக்கோங்கன்ற மாதிரி தராரு. இல்ல சார், நான் வீட்டுல போய் வச்சுக்கிறேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு இடத்துக்கு இவங்களை கூட்டு வந்திருக்காரு. அந்த இடத்தையே சோகமா பார்த்துட்டு இருக்காரு. என்னாச்சுன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. என்னோட ஒய்ஃபை நான் இங்கே வச்சு தான் மீட் பண்ணேன்னு சொல்லிட்டாரு. இவரோட ஒய்ஃபு பேர் அனாமிகா அப்படின்றது. ஆனால் அவள் இப்போ உயிரோட இல்லைன்னு சொல்லிட்டாரு.
இதை நினைச்சு இவங்களுமே இந்த இடத்துல ஃபீல் பண்றாங்க. ஒரு நாள் முழுக்க ஹீரோ கூட பேசி பழகுனாங்க பாத்தீங்களா, அதனால இவங்களுக்கு பயங்கரமா ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிருது. அவர்கிட்ட பேசினதை பத்தி திரும்ப திரும்ப இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த 2 நாள் இங்கதான் இருக்க போறாரு, அந்த 2 நாள் சொல்லி தரேன்னு சொல்லியிருப்பாரு. அதை நினைச்சு இவங்க பயங்கரமா இந்த இடத்துல சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அடுத்த 2 நாள் இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஹீரோயின் இன்னசென்ட்டா பண்றது அவருக்குமே பிடிச்சிருக்கு போல, அவருமே அவருக்கு பிடிச்சிருக்குன்றத வெளிப்படுத்திடுறாரு. ஹீரோயினும் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவங்க 2 பேருமே டான்ஸ் பண்ற மாதிரி ஒரு சாங்கையும் நமக்கு காட்டுறாங்க. அவர் கல்யாணத்துக்கே ப்ரொபோஸ் பண்ணிருப்பாரு. இத பத்தி ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே அவனை பத்தி உனக்கு முழுசாவே தெரியாது, அவன் ராஜஸ்தானை சேர்ந்தவன், அங்க உன்னை கூட்டு போறேன்னு சொல்றான், தெரியாத நபர் கூட தெரியாத இடத்துக்கு போய் நீ நல்லபடியா இருந்துருவியா, அதனால யோசிச்சு முடிவெடு, ஏன்னா இப்ப இருக்க ஆளுங்களெல்லாம் நம்பவே முடியாது, வெளியே பார்க்க நல்லவங்க மாதிரி இருப்பாங்க, கெட்டவங்களா கூட இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதை மீறியே இவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவெடுக்கிறாங்க. இப்ப அவர் கூட இவங்களுக்கு சிம்பிளா கல்யாணம் முடிஞ்சிருது. இப்ப அவர் கூட சேர்ந்த மாதிரி ராஜஸ்தானுக்கு இவங்க கிளம்பிடுறாங்க. 2 பேருமே ஜீப்ல தான் போயிட்டு இருக்காங்க. இவங்க ஜீப்ல வந்துட்டு இருக்கும் போது எதிர மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு நபர் நடந்து வந்துட்டு இருக்காரு. இவங்க கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு போல. இவங்களுமே நின்னு பேசுற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆனா ஹஸ்பண்ட் இருக்காருல, அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவரு, கண்டுக்காதன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இங்க இருக்க நிறைய பகுதியெல்லாம் இவர் சுத்தி காமிச்சுக்கிட்டே தான் கூட்டு போயிட்டு இருக்காரு. இப்ப போட்டிங் மூலியமா தான் இவங்க டிராவல் பண்றாங்க. இப்படி டிராவல் பண்ணி வரும்போது பனியெல்லாம் விலகினதுக்கு அப்புறம் ஒரு பெரிய பில்டிங் தெரியுது. அதாவது அந்த காலத்துல கோட்டை மாதிரிலாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பெரிய பில்டிங் தான் தெரியுது. இவர் இந்த அளவுக்கு பணக்காரரு அப்படின்றதை இவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. மேனேஜருமே இவங்களை வெல்கம் பண்றாரு. மேனேஜர், மேடம் யாரு சார், எந்த இடத்துல ரூமை ஏற்பாடு பண்றதுன்ற மாதிரிலாம் கேட்கறாரு. இவங்க என்னோட ஒய்ஃப்ன்ற மாதிரி இவரும் புரிய வைக்கிறாரு. இப்ப 2 பேருமே பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. மாலினின்னு ஒருத்தங்க எதிர வந்து பேசுறாங்க. இவதான் என்னோட PA அப்படின்ற மாதிரி இவருமே அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அதே மாதிரி மாலினி கிட்ட ஜியாவை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இவ என்னோட ஒய்ஃப்ன்ற மாதிரி அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. எப்ப சார் கல்யாணம் ஆச்சு, சொல்லவே இல்லைன்ற மாதிரிலாம் மாலினி கேக்குறாங்க. இங்க சிம்பிளா ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிரலாமான்னு கேக்குறாங்க. சரி ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்றாரு. இந்த இடத்துல சிம்பிளா ஒரு ஃபங்க்ஷன்லாம் நடக்குது. அதாவது இந்த இடத்துல ஃபார்மாலிட்டிக்காக இவங்க 2 பேருமே கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க. இன்னைக்கு நைட்டு தானே இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு. 2 பேருமே ரூம்க்கு வந்துடுறாங்க. இப்ப ஹஸ்பண்ட் இருக்கார்ல, இவங்க கிட்ட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க சில விஷயங்களை சொல்றாங்க. இவரோட முன்னாள் ஒய்ஃப் சொன்ன மாதிரியே இவருக்கு தோணுது. இப்ப டக்குன்னு இவருமே நிறுத்திடுறாரு. கொஞ்சம் அப்செட்டா உட்காந்துட்டு இருக்காரு. இவங்க என்னாச்சுன்னு கேக்குறாங்க. இவர் எதுவுமே சொல்லாம இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. எங்க போனாருன்ற மாதிரி இவங்களும் தேடி வெளியே வந்துட்டு இருக்காங்க. இவங்க தேடிட்டு இருக்கிறத மாலினி கவனிக்கிறாங்க. அவர் எங்க போனாருன்னு தெரியல, அவரை பாத்தீங்களான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதுக்கு மாலினி இருக்காங்கல்ல, அவர் அப்செட் ஆனா இப்படிதான் வெளியே போயிடுவாரு, வெளியே எங்க போவாருன்னு சொல்ல முடியாது, நீங்க தேட வேணாம், இப்ப போய் படுங்கன்ற மாதிரி மாலினி அனுப்பி வச்சிடுறாங்க. ஹஸ்பண்டுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க. அதுக்கப்புறம் சேர்ல படுத்த மாதிரி இவங்க தூங்கிடுறாங்க. காலையில ஹஸ்பண்ட் வந்து இவங்களை பாக்குறாரு. இப்ப முழிச்ச இவங்க இருக்காங்கல்ல, நைட்டு நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா, எதுக்காக கிளம்பி போயிட்டீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. நீலாம் எதுவுமே தப்பா பேசல, நானா தான் வெளியே போனேன், ரிலாக்ஸ் பண்றதுக்காக போனேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு ஒரு அக்கா இருக்கிறதா சொன்னேன்ல, அக்காவும் மாமாவும் இன்னைக்கு வரதா சொன்னாங்க, நீ பேசி அறிமுகமாயிடுன்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்பிடுறாரு. ஜியாவை பொறுத்த வரைக்கும் இந்த இடமே புதுசுல, இப்ப சாப்பிடுறதுக்காக வராங்க. யார்கிட்ட கேட்கணும்னு தெரியல, இவங்களே எடுத்து வச்சு சாப்பிடலான்ற மாதிரி எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்ப மேனேஜர் வந்துடுறாரு. மேடம் நீங்களா எடுத்து வைக்காதீங்க, உட்காருங்கன்ற மாதிரி உட்கார வைக்கிறாரு. இங்க இருக்க எல்லா இடத்துலயும் ஏன்ற மாதிரி ஒரு லோகோ இருக்கு. எதனால இந்த மாதிரி லோகோ இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப பரிமாறதுக்காக ஒருத்தர் வராருல, அவர்கிட்ட கேக்குறாங்க. அனாமிகா மேடத்தை தான் இதை மீன் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது ஹீரோவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பேரு அனாமிகான்னு சொன்னாரு பாத்தீங்களா, அவங்கள மீன் பண்றதுக்காக தான் இப்படி இருக்குன்னு சொல்றாரு. இங்க வேலை பார்க்கறவங்களாம் அவங்கள அனாமிகான்னு மென்ஷன் பண்ண மாட்டாங்க, மிஸ்ஸஸ் சிசோடியான்ற மாதிரி மென்ஷன் பண்றாங்க. அதாவது ஹீரோவோட சர்நேமை வச்சு மென்ஷன் பண்றாங்க. இவங்களுக்கு அதெல்லாம் பெருசா பிடிக்க மாட்டேங்குது. இப்ப இவங்க தானே ஒய்ஃப், எதுக்காக அவங்க பேரை சொல்றாங்கன்ற மாதிரிலாம் இவங்களுக்கு கோவம் வருது. இப்ப இவங்களுமே இவங்க ரூம்க்கு வந்துடுறாங்க. அந்த அனாமிகாக்கு என்னாச்சு ஏதாச்சுன்றது இவங்களுக்கு கிளியரா தெரியாது. சரி கேட்டு பார்க்கலான்ற மாதிரி மேனேஜருக்கு கால் பண்ணி இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. அனாமிகா மேடத்துக்கு என்னாச்சுன்ற மாதிரி கேக்குறாங்க. இவருமே என்னாச்சுன்னே எங்களுக்கு தெரியல, மேடம் 2 வருஷத்துக்கு மேல காணாம போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவரு சொல்லிட்டாரு. எது காணாம போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இறந்து போனதா அவர் சொல்லியிருப்பாரு, ஆனா இவர் காணாம போனதா சொல்றாரு. தெரியாதவனை நம்பி போகாதன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கல்ல, அதெல்லாம் இவங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் பதட்டமா இருக்காங்க. இப்ப திரும்பும் போது தெரியாதனமா ஒரு பாட்டை தள்ளி விட்டு கீழே உடைச்சிடுறாங்க. ஐயோ காஸ்ட்லியான பாட்டை உடச்சிட்டோம் போல, மறைச்சு வச்சிடலான்ற மாதிரி ஒரு கபோர்ட்ல இவங்க மறைச்சு வச்சிடுறாங்க. ஹீரோவோட அக்கா பேரு விஷாகா அப்படின்றது, மாமாவோட பேரு சேகர் அப்படின்றது. சேகர் ஒரு போலீஸ் ஆபீசரா இருப்பாரு. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க.
மாலினி கிட்ட புதுசா வந்திருக்க பொண்ணை பத்திலாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஜியா மேல இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. மாலினியா அவங்க 2 பேர் வந்ததை பத்தி ஜியா கிட்ட சொல்றாங்க. போய் பேசுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இவங்களுமே எப்படி பேசுறது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பதட்டமா தான் அந்த இடத்துக்கு வராங்க. இப்ப அவங்கள பார்த்தோன்னே சிரிச்சுக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அக்கா ரொம்ப ஜாலி டைப்பா இருக்காங்க. நீ தான் அந்த பொண்ணா, நான் நினைச்சதை விடவே நீ ரொம்ப அழகா இருக்கன்ற மாதிரி பாராட்டிட்டு இருக்காங்க. ரொம்ப ஜாலியாவும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா சேகர் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட பேச்சே சுத்தமா சரியில்லை. ஓஹோ நீ தான் அந்த பொண்ணான்ற மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமா பேசுறாரு. இவர் எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசுறாரு அப்படின்ற மாதிரி ஜியாவும் யோசிக்கிறாங்க. விக்ரம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே சேர்ந்து சாப்பிடறதுக்காக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பயே இந்த சேகரோட பேச்சு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. அதாவது அனாமிகா காணாம போனாங்கல்ல, அதுக்கு காரணமே விக்ரம் தான் அப்படின்ற மாதிரி இவர் குத்தி காட்டுற மாதிரி பேசுறாரு. அவ காணாம போயிட்டா, நீ பாட்டுக்கு திடீர்னு செகண்ட் கல்யாணம் பண்ணிருக்க, அவ ஒருவேளை திரும்பி வந்துட்டா என்ன பண்ணுவன்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு விக்ரம் எதுவுமே சொல்லாம இருக்காரு. ஓஹோ அவ திரும்பி வரவே மாட்டான்னு முடிவு பண்ணிட்டியா, வரவே மாட்டானா அவ இறந்து போயிருக்கணும் அப்படிதானேன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இன்டைரக்டா விக்ரம குத்தி காட்டுற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. இது எல்லாமே இங்க உட்காந்துட்டு இருக்க ஜியாக்கும் புரியுது. இவர் எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசுறாருன்னு யோசிக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஜாலியா பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்பயுமே சேகர் இருக்காரு பாத்தீங்களா, திரும்ப திரும்ப அனாமிகா விஷயத்தை பத்தி தான் பேசுறாரு. இப்ப ஜென்ஸ் 2 பேர் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, லேடிஸ் 2 பேர் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ இருக்காருல, மாமா கிட்ட நேரடியாவே கேக்குறாரு, அனாமிகாவை நான் தான் ஏதாவது பண்ணிருப்பேன் நீங்க இன்னும் நம்புறீங்களான்ற மாதிரி கேக்குறாரு. என்ன பண்றது, நான் போலீஸா போயிட்டேன்ல, எல்லாரையும் சந்தேக பார்வையில தான் பார்க்க முடியுதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அனாமிகாக்கும் எனக்கும் நடுவுல பிரச்சனை போனது உண்மைதான், ஆனா நான் எதுவுமே பண்ணலன்னு விக்ரம் சொல்லிட்டாரு. காலம் எல்லா உண்மையும் வெளியே கொண்டு வந்துரும்ன்ற மாதிரி சேகரும் சொல்லிட்டாரு. இப்ப சேகரோட ஒய்ஃப் விசாகா இருக்காங்கல்ல, ஜியா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என் ஹஸ்பண்ட் பேசினதெல்லாம் நீ தப்பா எடுத்துக்காத, அவர் எப்பவுமே அப்படிதான் பேசுவாரு. என் தம்பிக்கு சரியான ஜோடி தான் நீ, என் தம்பி ரொம்ப கஷ்டத்துல இருக்கான், அவனை நீ தான் அதுல இருந்து வெளியே கொண்டு வரணும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்பி போறாங்க. அந்த சேகர் பேசினாரு பாத்தீங்களா, அதை பத்தியே தான் ஜியா யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன யோசிக்கிறேன்னு கேக்குறாரு. ஒன்னும் இல்லைன்ற மாதிரி இவங்களும் சமாளிக்கிறாங்க. இப்ப காலையில சமயம் விக்ரம் இருக்காருல, குதிரையெல்லாம் கட்டி வச்சிருக்க இடத்துக்கு இவங்களை கூட்டு வந்துடுறாரு. இவங்களுமே குதிரையை கொஞ்சம் விளையாடிட்டு இருக்காங்க. இரு நான் குதிரையை எடுத்துட்டு வந்துடுறேன்னு இவர் எடுக்கிறதுக்கு போறாரு. அந்த கேப்ல இவங்க இருக்காங்கல்ல, வேற ஒரு குதிரையில ஏறி டிராவல் பண்றாங்க. அந்த குதிரை ரொம்ப வேகமா போகுது, இவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாம கஷ்டப்படுறாங்க. இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கவங்க ஒரு இடத்துல கீழே விழுந்துடுறாங்க. அங்கதான் மனநலம் பாதிக்கப்பட்டவர் இருக்காரு. அவர் இருக்கார்ல, அனாமிகா எங்கேயும் போல, திரும்பி வந்துருவாங்க, அவங்க திரும்பி வந்துருவாங்கன்ற மாதிரிலாம் வித்தியாசமா பேசிட்டு இருக்காரு. இவர் என்ன இப்படி வித்தியாசமா பேசிட்டு இருக்காருன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அப்பதான் பின்னாடியே வந்த ஹஸ்பண்ட் இவங்களை பாக்குறாரு. நான் குதிரையை எடுத்துட்டு வந்துடுறேன், சேர்ந்து போலாம் தானே சொன்னேன், நீ எதுக்காக குதிரையை தனியா எடுத்துட்டு வந்த, உனக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா நான் என்ன பண்ணிருப்பேன்ற மாதிரிலாம் கோவமா பேசுறாரு. இப்படி கோவமா பேசாதீங்க, எனக்கு கஷ்டமா இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவருமே சாரி எல்லாம் கேக்குறாரு. இப்ப அவர் வந்த குதிரையிலேயே இவங்களை கூப்பிட்டு கிளம்புறாரு. இந்த வீட்டுல பொருள்லாம் அழகா வச்சிருக்காங்கல்ல, சூப்பரா இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதுக்கு மேனேஜர் என்ன சொல்றாருன்னா, இது எல்லாமே அனாமிகா மேடம் பண்ணது, அவங்க தான் பார்த்து பார்த்து பண்ணாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுக்கு அனாமிகாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு தோணுது. அவங்க போட்டோ கூட இல்லையான்ற மாதிரி கேக்குறாங்க. சார் போட்டோவெல்லாம் கிளியர் பண்ண சொல்லிட்டாரு, அவங்க யூஸ் பண்ண திங்ஸையும் ஒரு ரூம்ல வைக்க சொல்லிட்டாருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அனாமிகாவை பத்தி இவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்கல்ல, அதுக்கேத்த மாதிரி ட்ரெஸ்ஸை நம்ம போடணும்ன்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் அதுக்கேத்த மாதிரி டிசைன் பண்றாங்க. அப்படி பண்ணா விக்ரமை இன்னும் இம்ப்ரெஸ் பண்ணலான்றதுக்காக தான் இப்படி பண்றாங்க. இது எப்படி இருக்குன்ற மாதிரி விக்ரம் கிட்ட கேக்குறாங்க. ஆளே அடையாளம் தெரியாம மாறிட்டன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அனாமிகா மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணலாம்னு நினைச்சன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நீ எதுக்காக அவளை மாதிரி பண்ணோம், நீ ஜியாவாவே இரு, அதுதான் எனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப மேனேஜர் ஒரு விஷயத்த சொல்றதுக்காக வராரு. உங்க ரூம்ல ஒரு பாட்டு இருக்கும்ல சார், அது காணாம போயிருக்கு, ஒர்க்கர் தான் திருடி இருக்கான் போலன்னு சொல்றாரு. இவரும் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப கவனிச்சிட்டு இருக்க இவங்க இருக்காங்கல்ல, அதை நான் தான் தெரியாம உடைச்சிட்டேன், சரி காஸ்ட்லி பொருள் மாதிரி இருக்கே, அதனால உடைச்சதை சொல்ல வேணான்னு மறைச்சு வச்சிட்டேன், உடைச்சதுக்கு சாரின்ற மாதிரிலாம் இவங்க சாரி கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப நீ எதுக்காக சாரி கேட்டுட்டு இருக்க, இந்த வீட்டுல இருக்க எல்லாமே உன்னோட பொருள், நீ எதனாலும் உடைக்கலாம், எதனாலும் எதுனாலும் பண்ணலான்ற மாதிரி சொல்றாரு. இவங்க அனாமிகா மாதிரி ட்ரெஸ் போட்டேன்னு சொன்னாங்கல்ல, அது மட்டும் இவருக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு போல, கொஞ்சம் அப்செட்டாவே இருக்காரு. இப்போ ஒரு பிசினஸ் மீட்டிங் வருது, பிசினஸ் மீட்டிங்காக போக போறேன்னு சொல்லிட்டு, நானும் உங்க கூட வரேன், இங்க நான் தனியா என்ன பண்ணுவேன்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல இல்ல நீ அங்க வரது சரியா இருக்காது, நான் மட்டும் போறேன்னு போறாரு. இப்ப இவங்களுக்கு தனியா இருக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹீரோவை ரொம்ப மிஸ் பண்றாங்கல்ல, அவர் கூட இருக்க மாதிரிலாம் யோசிச்சு பாக்குறாங்க. இன்னும் ஜியா இந்த மாளிகையை முழுசா சுத்தி பார்க்கல, சுத்தி பார்க்கலான்னு ஒவ்வொரு இடமா பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு ரூம்ல எல்லா திங்ஸையும் மூடி வச்ச மாதிரி இருக்கு. எதுக்காக மூடி வச்சிருக்காங்கன்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க இப்படி சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கும் போது மாலினி இந்த இடத்துக்கு வராங்க. எதனால மூடி வச்சிருக்காங்கன்றத சொல்றாங்க. இது எல்லாமே அனாமிகா யூஸ் பண்ண பொருள்ன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ட்ரெஸ்ஸை தான் அனாமிகா மேடம் நைட்டு நேரத்துல போடுவாங்க, இந்த பொருள் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு ஒவ்வொரு பொருளை பத்தியா சொல்லிட்டு இருக்காங்க.
கடைசியா கட்டிலுக்கு பக்கத்துல வந்து சொல்றாங்க, சாரும் மேடமும் இந்த கட்டில்ல தான் ஒன்னா இருப்பாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கிற இவங்களுக்கு லைட்டா கோவம் வருது. அதுக்கு மேல அந்த விஷயத்தை கேட்க பிடிக்காம வேகமா இந்த இடத்தை விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எல்லாருமே அனாமிகாவை பத்தி பேசுறாங்க. இவங்க இந்த வீட்டுல வாழ்ற மாதிரியே இவங்களுக்கு தோண மாட்டேங்குது. இப்ப இவங்களுக்கு தோன்றதெல்லாம் டைரியில எழுதலாம் நினைக்கிறாங்க. அந்த டைரியிலயும் ஏன்ற மாதிரி லோகோ போட்டிருக்கு. இத பாக்குறவங்களுக்கு கோவம் வருது. அந்த டைரியை நெருப்புல போட்டுறாங்க. ஃபீல் பண்ணி இந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க. இப்ப மாலினி யார்கிட்டயோ பேசிட்டு இருக்க மாதிரி சவுண்ட் கேக்குது. இவ யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்றத கவனிக்கிறதுக்காக இவங்களுமே அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. மாலினி ஒரு நபர்கிட்ட நீ எதுக்காக வந்த கிளம்புன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. சரி போறன்ற மாதிரி அவரும் நடக்கிறாரு. அப்படி நடந்துட்டு இருக்கும் போது ஜியாவை கவனிக்கிறாரு. ஓஹோ, நீங்க தான் அவரோட செகண்ட் ஒய்ஃபா? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியல. நான் தான் அனாமிகாவோட கசின் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அனாமிகாக்கு நானா ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாரு. இப்ப அனாமிகாவை பார்க்க முடியல, இதுக்கப்புறம் உங்களை பார்க்கறதுக்காக இந்த இடத்துக்கு நடுவுல வரன்ற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப மாலினி இவங்க பக்கத்துல வந்து பேசுறாங்க. இவன் வந்தது மட்டும் ஹீரோக்கு தெரிஞ்சதுன்னா கோவப்படுவாரு, இவன் வந்ததை பத்தி சொல்லாதன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. ஹீரோ இந்த இடத்துக்கு வந்திருக்கணும், ஏன் வராம இருக்காருன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. கால் பண்ணி விசாரிக்கிறாங்க. கிளைமேட் மோசமா இருக்கு, பிளைட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வரதுக்கு ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப நைட்டு படுக்கிறதுக்கு தயாராகிறாங்க. அப்பதான் வெளியே இருந்து ஏதோ சவுண்ட் கேட்கிற மாதிரி இருக்கு. இவங்களுமே பாக்குறதுக்காக வராங்க. இப்ப வெளியே இருக்க ஒரு சேர்ல யாரோ உட்காந்துட்டு இருக்காங்க. அதாவது அனாமிகா எப்படி இருப்பாங்கன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி தான் அந்த லேடி இருக்காங்க. அனாமிகாவோட பேய் தான் அங்க நின்னுட்டு இருக்கான்ற மாதிரி உங்களுக்கு பயம் வருது. இத உடனே யார்கிட்டயாவது சொல்லணும் அப்படின்ற மாதிரி இவங்க பதறி அடிச்சு ஓடுறாங்க. மாலினி ரூம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், அந்த ரூமுக்கு வந்துடுறாங்க. இப்ப மாலினி கிட்ட பார்த்த விஷயத்த சொல்றாங்க. சேச்சா, அப்படிலாம் நீங்க பார்த்திருக்க வாய்ப்பு இல்ல, நீங்க தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்கீங்க, வேணா என் ரூம்ல வந்து இன்னைக்கு நைட்டு படுத்துக்கோங்கன்ற மாதிரி மாலினி சொல்றாங்க. இவங்களுமே சரின்ற மாதிரி மாலினி கூட பெட்டை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அனாமிகாக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாம இவங்களுக்கு குழப்பமா இருக்கு. இப்ப இவங்களுமே குதிரையில டிராவல் பண்ணி அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அவருக்காக சாப்பாடை கொண்டு வந்திருப்பாங்க. இந்தாங்க சாப்பிடுங்கன்ற மாதிரி கையில தராங்க. அவருமே வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவருக்கு அனாமிகாவை பத்தி தெரியும்ன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அனாமிகாவை பத்தி தெரிஞ்சதை சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, அடிக்கடி எனக்கு சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்து தருவாங்க, அவங்க ரொம்ப நல்லவங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி, அவங்க எப்படி இறந்து போனாங்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. எது இறந்து போனாங்களா? அவங்களாம் இன்னும் சாவல, அவங்க உயிரோட தான் இருக்காங்க, கண்டிப்பா திரும்பி வருவாங்கன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்றாரு. இதுக்கு மேல இவர்கிட்ட இருந்து எந்த தகவலும் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க வீட்டுக்கு வரும்போது விக்ரம் உட்காந்துட்டு இருக்காரு. பரவாயில்ல, நல்ல குதிரை ஓட்ட ட்ரெயின் ஆயிட்டியேன்ற மாதிரி சொல்றாரு. இந்த 2 நாள் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணன்ற மாதிரி சொல்றாரு. நானும்ன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. 2 பேருமே இப்ப ரொமான்ஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, நேத்து நைட்டு பார்த்தேன்னு சொல்றாங்க. பாத்தியா, யார பார்த்தன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அனாமிகாவை தான் பார்த்தன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இதை கேட்டோன்னே இவரோட முகமே மாறிடுது. இப்ப எதுக்காக அவளை பத்தி பேசுறன்ற மாதிரி ரொம்ப கோவப்படுறாரு. அனாமிகாக்கும் உங்களுக்கும் நடுவுல பிரச்சனையான்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் அதுக்கு பதில் சொல்லாம கோவமா வெளியே வந்து நிக்கிறாரு. இவங்க இந்த இடத்துலயும் பேசுறதுக்காக வந்துடுறாங்க. அதாவது அனாமிகாவோட கசின் சஞ்சய் வந்தாரு பாத்தீங்களா, அதை பத்தி இவங்க சொல்றாங்க. அவன் எதுக்காக இந்த இடத்துக்குலாம் வந்தான்ற மாதிரி இவருமே கோவப்படுறாரு. சஞ்சயும் அனாமிகாவும் அண்ணன் தங்கச்சியா இருப்பாங்க, இருந்தாலுமே க்ளோஸா டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஹீரோ பார்த்து கோவப்பட்டு இருப்பாரு. அதெல்லாம் ஹீரோவோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அதை பத்தி எல்லாம் யோசிச்சு பார்த்தவரு எதுவுமே பேசாம நடக்கிறாரு. என்ன நான் பேசிட்டு இருக்கேன், பதிலே சொல்லாம நடக்கிறீங்கன்னு இவங்க கேக்குறாங்க. அப்பயும் இவர் கண்டுக்காம அங்க இருந்து நடந்துடுறாரு. இப்ப இவர் ஸ்னூக்கர் விளையாடிட்டு இருக்காரு. அப்ப மாலினி மீட்டிங்க பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஜியா அப்செட்டா உட்காந்துட்டு இருக்கிறத பத்தியும் சொல்றாங்க. வருஷம் வருஷம் இவங்க ஒரு பார்ட்டி பண்ணுவாங்க, அந்த பார்ட்டி மூலியமா நீங்க 2 பேர் சேரலாம் சார் அப்படின்ற மாதிரி இவங்க ஐடியா கொடுக்குறாங்க. இப்ப பார்ட்டிக்கான ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. மேக்கப்லாம் பண்ணி விட்ட மாலினி இருக்காங்கல்ல, இந்தாங்க மாஸ்க புடிங்கன்ற மாதிரி தராங்க. ஆக்சுவலா எல்லாருமே மாஸ்க் போட்டு தான் இந்த இடத்துக்கு வருவாங்க. அவங்க பார்ட்னரா அவங்க தான் கண்டுபிடிச்சுக்கணும். இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஹீரோவை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. எங்க தேடியும் ஹீரோவை இவங்களால கண்டுபிடிக்க முடியல. இவங்க தேடுறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறத மேனேஜர் கவனிக்கிறாரு. எனக்கு என்னமோ அதுதான் சாருன்னு நினைக்கிறேன், அங்க போய் பாருங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே இந்த மேனேஜர் சொன்னவரை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அவருமே இவங்களோட கையை பிடிச்சி டான்ஸ் பண்றாரு. ஆனா அது ஹீரோ கிடையாது, வேற யாரோ போல. ஹீரோ அந்த நபரை முறைச்சு பாக்குறாரு. இப்பதான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறது யாருன்னு காட்டுறாங்க. சஞ்சய் தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். சஞ்சய்னு தெரிஞ்சோன்னே இவங்க வேலைக்கு போக பாக்குறாங்க.
எதுக்கு விலகி போறீங்க, டான்ஸ் தானே ஆடுறோன்ற மாதிரி இவன் கையெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கான். இவன் கையை பிடிக்கும் போது அனாமிகா கூட க்ளோஸா டான்ஸ் பண்ணதான் ஹீரோக்கு தோணுது. இப்ப ஹீரோவும் செம்ம டென்ஷனா அந்த இடத்துக்கு வராரு. கையை விடுறான்ற மாதிரி ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாரு. இவரை சண்டை போடுறதுனால மாமா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்படிதான் ஒரு பார்ட்டியில நடந்துப்பியா, நிறுத்துன்ற மாதிரிலாம் இவரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப சஞ்சய்லாம் இங்க இருந்து கிளம்பிடுறான். இட்ஸ் ஓகேன்ற மாதிரி ஹீரோயினோ இவருக்கு ஆறுதல்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி ஜாலியா டான்ஸ் பண்றாங்க. அந்த மேனேஜர் தெரிஞ்சு சொன்னாரா இல்ல தெரியாம சொன்னாரான்றது கிளியரா தெரியல. இவங்க 2 பேருமே ஜாலியா டான்ஸ்லாம் பண்றாங்கல்ல. மொத வாட்டியா அன்னைக்கு நைட் இவங்க 2 பேருமே இன்டிமேட்டா இருக்காங்க. இப்ப காலையில சமயம் மாலினிக்கு ஒரு தகவல் கிடைக்குது. அது என்னன்னா ஹீரோயின் இருக்காங்கல்ல அனாமிகா ரூமை யூஸ் பண்றாங்கன்னு தகவல் கிடைக்குது. இப்ப மாலினி வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இது மிஸ்ஸஸ் சிசோடியாவோட இடம், இங்க என்ன பண்றீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு ஜியா இருக்காங்கல்ல, மிஸ்ஸஸ் சிசோடியாவே நான் தான், இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனைன்ற மாதிரி கேக்குறாங்க. அதாவது இப்போதைக்கு இவங்க தானே ஒய்ஃப், அந்த விஷயத்தை வெளிப்படுத்துறாங்க. அனாமிகான்னு சொல்றது உங்களுக்கு கடுப்பா இருக்குல்ல, அதனால தான் இந்த மாதிரி வார்த்தை மூலியமா வெளிப்படுத்துறாங்க. சாரி மேடம், நீங்க சொல்றது சரிதான்ற மாதிரி மாலினியும் ஏத்துக்கிறாங்க. இப்ப விக்ரமும் ஜியாவும் சேர்ந்த மாதிரி வெளியே வந்திருக்காங்க. ஜாலியா பேசிக்கிட்டே தான் ஜீப்ல வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா காத்து ரொம்ப ஹெவியா அடிக்குது, மண்ணெல்லாம் பறந்துட்டு இருக்கு. ஜியாவை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு கோட் எல்லாம் வச்சு கவர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவரும் இந்த இடத்துல தான் நின்னுட்டு இருக்காரு. இப்ப புயல் இருக்குல்ல, கொஞ்ச நேரத்துல நின்றுது. நின்னதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. இவங்க இருக்கிறதுக்கு பக்கத்துல ஒரு எலும்பு கூடி இவங்களுக்கு கிடைக்குது. அனாமிகா கழுத்துல இவர் தாலி கட்டியிருப்பாரு, அந்த தாலி இருக்கு. சோ இது அனாமிகாவோட பாடி இவங்க முடிவு பண்ணிடுறாங்க. போலீஸ் கிட்ட இந்த தகவலை கொடுக்குறாங்க. இந்த சேகர் முக்கியமான பதவியில இருக்கிறதா சொன்னல, அவருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருது. அந்த ரிப்போர்ட் மூலமா அனாமிகான்றது கன்ஃபார்ம் ஆயிருது. அதே மாதிரி அனாமிகா ஆக்சிடென்ட்ல சாவல, இல்ல தெரியாதனமா சாவல, யாரோ அவங்க மண்டையில அடிச்சுதான் சாவடிச்சிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெளிவா பதிவாயிருக்குன்னு சொல்றாரு. இப்பயே எவியா ஈர மேலதான் சந்தேகப்படுறாரு. என் தம்பிலாம் அப்படி பண்ணிருக்கவே மாட்டான்ற மாதிரி அக்கா சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் சேகர் கண்டுக்கவே மாட்டாரு. ஒய்ஃப் பார்க்கணும்னு பர்மிஷன் கேட்டிருப்பாங்க, இவங்க பர்மிஷன் தந்துடுறாங்க. உள்ள வந்த ஜியா இருக்காங்கல்ல, என்னதான் நடந்தது, என்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. சொல்றன்ற மாதிரி இவருமே நடந்த விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா இவங்கள பார்த்த மாதிரியே தான் அவங்களையும் ஒரு இடத்துல இவர் பார்த்திருப்பாரு. அவங்க கிட்ட பேசுறதுல இம்ப்ரெஸ் ஆயிருப்பாரு. இந்த ஊருக்கு கூட்டு வந்திருப்பாரு. ரொம்ப சந்தோஷமா இவங்க கல்யாண வாழ்க்கை போயிருக்கும். இவர் அடிக்கடி மீட்டிங்காக வெளியூருக்குலாம் போறாரு பாத்தீங்களா, அந்த சமயம் அவங்களோட ஆக்டிவிட்டி கொஞ்சம் தப்பா போயிருக்கும். அதுதான் அவங்களோட கசின் சஞ்சய்னு ஒருத்தன் வந்தான் பாத்தீங்களா, அந்த சஞ்சய் கூட ரொம்ப க்ளோஸாலாம் இவங்க பழக ஆரம்பிச்சிருப்பாங்க. இவர் எப்ப மீட்டிங் முடிச்சுட்டு வந்தாலும் அவங்க வீட்டுல இருக்கவே மாட்டாங்க. அவ எங்கன்ற மாதிரி இவர் மாலினி கிட்ட விசாரிக்கிறாரு. மாலினி சொல்றதுக்கு தயங்குறாங்க. சொல்லுன்ற மாதிரி இவர் கோபமா கேட்கிறாரு. சார், சஞ்சயை பாக்குறதுக்காக தான் போயிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப சஞ்சயை பிடிக்கணும்ன்ற மாதிரி இவர் திரும்ப திரும்ப சஞ்சய்க்கு கால் பண்றாரு. அவ அங்கதான் இருக்காளான்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமா, இங்கதான் இருக்கா, நீ பிசினஸ்னு வெளியூருக்கு போயிடுறியாமே, அவளை கவனிக்கவே மாட்டியாமே, அதனால தான் நான் கவனிச்சுக்கிறேன்ற மாதிரிலாம் அவன் பேசுறான். இதெல்லாம் கேட்கிற இவருக்கு பயங்கர கோபமா இருக்கு. கொஞ்ச நேரத்துல அவங்க வந்துடுறாங்கல்ல, அந்த அனாமிகா கிட்ட இவர் பயங்கரமா சண்டை போடுறாரு. சண்டை ரொம்ப அதிகமா போனதுனால அனாமிகா கோச்சுக்கிட்டு ஜீப் எடுத்துட்டு கிளம்புற மாதிரி போறாங்க. இதை கவனிச்சிட்டு இருக்க மாலினி இருக்காங்கல்ல, சார் மேடம் போறாங்க தடுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவ எப்படின்னா போறா, எனக்கு கவலை இல்லைன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. ஆனா மாலினி இருக்காங்கல்ல, சார் நான் மேடமை பார்த்து பேசி கூட்டு வரேன்ற மாதிரி இவங்க ஒரு ஜீப் எடுத்துட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போன அனாமிகா திரும்பி வரவே இல்லை. சத்தியமா இதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. இவர் இவ்வளவு நேரம் பேசின எல்லாத்தையும் சேகர் கேட்டுட்டு இருக்காரு. ஏன்னா உள்ள ஒரு பக்கை தான் செட் பண்ணி வச்சிருப்பாரு. மேற்கொண்டு அவன் பேசுற எல்லாத்தையும் கேளுங்கன்ற மாதிரி போலீஸ் கிட்ட கொடுத்துறாரு. இது எல்லாத்தையும் கேட்டோம் ஜியா அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. ஜியா, நீயாவது நான் சொல்றதை நம்புறியான்ற மாதிரி கேட்கிறாரு. கண்டிப்பா நம்புறேன்ற மாதிரி ஜியா சொல்றாங்க. இப்ப ஜியா இங்க இருந்து கிளம்பலான்னு வெளியே வராங்க. மீடியாட்கள் இஷ்டத்துக்கு கேள்வி கேட்கிறாங்க. மேடம், அவர் உங்களை ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கான்ற மாதிரிலாம் கேள்வி கேட்கிறாங்க. இவங்க அன்ஈசியா ஃபீல் பண்றதா மாலினி கவனிச்சிடுறாங்க. இவங்களை கார் வரைக்கும் விடணும்ன்ற மாதிரி பத்திரமா கூட்டு போய் விடுறாங்க. அதுக்கப்புறம் மாலினி பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சார், நீங்க கவலைப்படாதீங்க சார், நான் என்னோட சாட்சியை சொன்னா உங்களுக்கு பிரச்சனை வராதுன்ற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் நடந்த விஷயத்த காட்டுறாங்க. ஃபாலோ பண்ணி வந்தாங்கல்ல, ஜீப்பு மட்டும் தான் இருக்கும், அவங்க அங்க இருக்க மாட்டாங்க. சார், மேடத்தை ஃபாலோ பண்ணி வந்த மேடம் இல்லன்ற மாதிரி இவங்க இன்ஃபார்ம் பண்றாங்க. சரி, நீ கிளம்பி வந்துருன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதுதான் நடந்திருக்கும். இது எல்லாத்தையும் சேகர் கேட்டுட்டு இருக்காரு. ஓஹோ, இதுதான் நடந்திருக்கான்ற மாதிரி சேகர் யோசிக்கிறாரு. இப்ப நைட்டு நேரம் ஜியாவை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா மீடியாட்கள் இஷ்டத்துக்கு கேள்வி எல்லாம் கேட்டாங்கல்ல, அதெல்லாம் இவங்களோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ரொம்ப டிஸ்டர்ப்டா இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களுக்கு லாங்ல அனாமிகா தெரியுறா. அனாமிகா பேயா இருக்கிற பட்சத்துல அவகிட்டயே உண்மையை கேட்கலான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. வேகமா அனாமிகாவை துரத்திட்டு இருக்காங்க. இப்ப சேகரம் விக்ரம் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. விக்ரம் இவ்வளவு நாள் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எங்க 2 பேருக்குள்ள சண்டை ஏற்பட்டது, அனாமிகா கோச்சுக்கிட்டு போனா திரும்பி வரலன்னு தான் சொல்லியிருப்பாரு.
ஆனா பின்னாடியே பிஏ போனது இப்பதான் இவருக்கு தெரிய வருது. நான் ஒட்டி கேட்டு தான் தெரிஞ்சதுன்ற மாதிரி சொல்றாரு. சரி அனாமிகாக்கு முன்னாடி நீ யாரையாவது லவ் பண்ணியான்னு கேக்குறாரு. விக்ரம் இல்லன்னு சொல்றாரு. உன்னை யாராவது லவ் பண்ணாங்களான்னு கேக்குறாரு. எனக்கு தெரியலன்ற மாதிரி இவர் சொல்றாரு. சரி வா நம்ம ஒரு இடத்துக்கு கிளம்பணும்ன்ற மாதிரி மாமாவும் இவரை கூப்பிட்டு கிளம்புறாரு. ஜியா அனாமிகாவை ஃபாலோ பண்ணிட்டு போனாங்கல்ல, அப்ப பட்டுன்னு யாரோ மண்டையிலேயே அடிக்கிறாங்க. இப்ப முடிச்சு பார்க்கும் போது கயிறு போட்டு யாரோ கட்டி வச்சிருக்காங்க. யாரு நம்மள அடிச்சதுன்ற மாதிரிலாம் இவங்க கண் முழிச்சு பாக்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தா மாலினி தான் இருக்காங்க. மாமா என்ன சொல்றாருன்னா, உன் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் மாலினி உன்னை பாக்குற பார்வையை நான் கவனிச்சிருக்கேன். அவ கண்டிப்பா உன்னை லவ் பண்ணிருக்கா. அவ எதுக்காக அனாமிகாவை கொலை பண்ணிருக்க கூடாது? எனக்கு என்னமோ அவ மேல டவுட்டா இருக்குன்ற மாதிரி தான் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு இருக்காரு. மாலினி தான் நம்மள லாக் பண்ணி வச்சிருக்கான்றது இப்பதான் ஜியாக்கு தெரிய வருது. ஜியா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா அன்னைக்கு அனாமிகாவோட பேயை பார்த்த மாதிரி இவங்க நினைச்சாங்கல்ல, அதுவும் மாலினியோட வேலையா தான் இருக்கும். மாலினி எதுக்காக பண்ணான்றத சொல்றா. மாலினியை பொறுத்த வரைக்கும் ஒன் சைடா விக்ரம லவ் பண்ணிருப்பா. ஆனா விக்ரம திடீர்னு அனாமிகான்னு ஒருத்தங்களை கூட்டு வந்திருப்பாரு. இதை இவளால சுத்தமா ஏத்துக்க முடியல. அனாமிகாவை கெட்ட பொண்ணுன்ற மாதிரி கொண்டு வரணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பா. அதுக்கு சஞ்சயை பயன்படுத்தலாம் நினைச்சிருப்பா. சஞ்சய் கூட இவ கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி தான் இந்த விஷயத்த பண்ண வச்சிருப்பா. ஆக்சுவலா ஹீரோ கால் பண்ணும்போது அவ இங்க தான் இருக்கான்ற மாதிரி சஞ்சய் சொன்னார் பாத்தீங்களா. அனாமிகா சாதாரணமா பேசுறதுக்காக தான் வந்திருப்பாங்க. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் அனாமிகாவும் நானும் ஒன்னா இருக்கோன்ற மாதிரிலாம் ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி பேசியிருப்பாரு. அதனால தான் ஹீரோ கோவப்பட்டு அனாமிகா கிட்ட பேசியிருப்பாரு. அனாமிகா கோச்சிட்டு போயிருப்பாங்க. இவ பின்னாடியே போய் அனாமிகாவோட கதையை முடிச்சிருப்பா. உன் ஹஸ்பண்ட போலீஸுங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நீ ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்க, அதனால தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்க. அப்படிதான் ஒன்ன சாவடிக்க போறன்ற மாதிரி சொல்றா. இப்ப இந்த இடமே எரியற மாதிரிலாம் செட் பண்ணிட்டு இருக்கா. என்ன விட்டுன்ற மாதிரிலாம் ஜியா கேட்டுட்டு இருக்காங்க. இவ கேட்காம எல்லா இடமும் எரியற மாதிரி பண்ணிடுறா. இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கிட்ட வந்துட்டு இருக்காங்கல்ல, அப்ப எரிஞ்சிட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. ரெண்டு பேருமே காப்பாத்துறதுக்கு உள்ள போலான்னு யோசிக்கிறாங்க. மாமாவும் முதல்ல பேக்கப் டீமுக்கு தகவலை கொடுக்கணும்ன்ற மாதிரி தகவல்லாம் கொடுக்கிறாரு. அதுக்குள்ள ஹீரோ உள்ள வந்துடுறாரு. ஜியா என்ன காப்பாத்துங்கன்னு கத்திட்டு இருக்காங்க. இவரும் நல்லபடியா அந்த இடத்துக்கு வந்து ஜியாவை காப்பாத்திடுறாரு. இவர் காப்பாத்தி போயிட்டு இருக்கிறதெல்லாம் அந்த மாலினி கவனிக்கிறாங்க. அவங்க நினைச்சா தப்பிச்சு வெளியே வந்துடலாம். ஆனா இவங்க ஃபுல்லா எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் வெளியே வந்தோம் எதுவும் நடக்க போறது இல்ல. என் உண்மையான லவ்வை மட்டும் புரிஞ்சுக்கோ விக்ரம் அப்படின்ற மாதிரி நெருப்புக்கு இரையாயிடுறாங்க. சோ அவங்க இறந்து போயிடுறாங்க. இவங்க ரெண்டு பேர் தப்பிச்சிடுறாங்க. கடைசியா இவங்க ரெண்டு பேர் சேர்ந்துட்டாங்கன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.